வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் 103 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. ஆபரேஷன் சிந்தூர் விளக்கம் அளிக்க உலக நாடுகளுக்கு புறப்பட்டது முதல் எம்பிக்கள் குழு. அனகாபுத்தூரில் வீடுகளை கையகப்படுத்தும் முடிவை கைவிட வேண்டும், நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல், பலி எண்ணிக்கை 53,573 உயர்வு, 1,21,000 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர், மும்பை டெல்லி அணிகள் இன்று மோதல். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் 103 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 508 ரயில் நிலையங்களை 24,470 கோடி ரூபாயில் மேம்படுத்தும் பணிகள் ஓராண்டாக நடந்து வருகின்றன. தெற்கு ரயில்வேயில் 40க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நாடு முழுவதும் பணிகள் நிறைவடைந்த 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நாளை திறந்து வைக்க உள்ளார். சென்னை பரங்கிமலை, சிதம்பரம், மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, போளூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி, ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை உட்பட 12க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் திறக்கப்பட உள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாஹே அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களில் ஒன்றாக இருக்கும். ரயில் நிலையத்தை பயணிகள் எளிதாக அடையாளம் காணும் விதமாகவும், முகப்பு பகுதியை மேம்படுத்துவது, ஏற்கனவே உள்ள வசதிகளை மேம்படுத்துதல் என்று நீண்ட கால தேவையின் அடிப்படையில் புதிய நவீன வசதிகளுடன் ரயில் நிலையங்கள் புத்துருவாக்கப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினத்தையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 34வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ராஜீவ் காந்திக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் டெல்லி வீர் பூமியில் ராஜீவ் காந்தி நினைவு மண்டபத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் மரியாதை செலுத்தினர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்க முதல் எம்பிக்கள் குழு இன்று உலக நாடுகளுக்கு புறப்பட்டது. பாகிஸ்தானின் அத்துமீறல் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்க ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் ஜா தலைமையில் 9 பேர் கொண்ட முதல் எம்பிக்கள் குழு தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த குழு ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிக்கிறது. மேலும் கனிமொழி எம்பி தலைமையிலான குழு நாளை ரஷ்யா புறப்பட்டு செல்கிறது. இந்த குழு அங்கிருந்து ஸ்பெயின், கிரீஸ், லாத்வியா, சுலோவேனியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. கனிமொழி எம்பி இடம்பெற்ற இந்த குழு பயணத்தை முடித்துக்கொண்டு ஜூன் 2ஆம் தேதி நாடு திரும்புகிறது. சென்னை அனகாபுத்தூரில் வீடுகளை கையகப்படுத்தும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள 750 வீடுகளை இடித்து அங்கு வசிக்கும் 3500க்கும் மேற்பட்ட மக்களை திமுக அரசு வெளியேற்ற முயல்வதாக தெரிவித்தார். மேலும் குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களை போலீசார் கைது செய்திருப்பது திமுக அரசின் மனிதநேயமற்ற கொடுஞ்செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து அனகாபுத்தூர் பகுதியில் வாழ்ந்து வரும் பூர்வகுடி மக்கள் வெளியேற்றப்படுவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் வீடுகள் இடிக்கும் திட்டத்தை நிரந்தரமாக கைவிட வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். மும்பையில் அடுக்குமாடி வீட்டின் கான்கிரீட் கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் பலியாகியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை அடுத்த கல்யாண் மங்களராகோ பகுதியில் சப்த சுருங்கி என்ற 4 மாடி கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடம் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன் கட்டிடத்தை காலி செய்யுமாறு குடியிருப்பு வாசிகளுக்கு மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கியது.
இந்நிலையில் கட்டிடத்தில் உள்ள ஒரு வீட்டில் கட்டுமான பணிகள் நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் இரண்டாவது மாடியில் உள்ள ஒரு வீட்டின் கான்கிரீட் கூடை திடீரென இடிந்து கீழ்ப்பகுதியில் விழுந்தது. இந்த விபத்தில் கீழ் வீடுகளில் இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சிறுமி நமஸ்வி, பெண்கள் பிரமீளா, சுனிதா, சுஷீலா, சுஜாதா மற்றும் வெங்கட் ஆகிய 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் என்ற சாதனையை மிசோரம் படைத்துள்ளது. மிசோரம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி முன்னிலையில் இந்தியாவில் முழு கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலம் என்ற சாதனையை மிசோரம் படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் லால்டு ஹோமா தெரிவித்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிசோரம் மாநிலத்தின் எழுத்தறிவு விகிதம் 91.33% இருந்தது. அப்போது மிசோரம் மாநிலம் நாட்டிலேயே அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட 3வது மாநிலமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் புகை வந்ததால் பல்லாவரத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் சென்னை ரயில்வே கோட்டத்தின் கீழ் நாள்தோறும் 600க்கும் மேற்பட்ட மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை தாம்பரம் கடற்கரை மின்சார ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் ரயில்கள் தாமதமாக வந்தன. கடற்கரையில் இருந்து தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் 6வது பெட்டியில் புகை வந்ததால் பல்லாவரத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த வழித்தடத்தில் சென்ற ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. பின்னர் நீண்ட தாமதத்திற்கு பின் ரயில் சேவை தொடங்கியது. ரயில்கள் தாமதமாக வந்ததால் அலுவலகம் செல்வோர் உட்பட பல்வேறு தரப்பு பயணிகளும் கடும் அவதியடைந்தனர். சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தின் சென்டர் மீடியனில் கார் மோதி விபத்திற்குள்ளானது. சென்னை திருவொற்றியூரில் இருந்து ராமாபுரம் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கத்திப்பாரா மேம்பாலத்தின் கார் சென்றபோது சென்டர் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணித்த பெண்கள் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சுவர் இடிந்து உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகையை தலா 4 லட்சம் ரூபாயாக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். மதுரை வளையங்குளம் அருகே சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்தில் பலியான வெங்கட்டி வீரமணி மற்றும் அம்மா பொண்ணு ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்க தமிழக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு வருகை புரிந்தார். அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து இழப்பீட்டுத் தொகையாக தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அரசு மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இருக்கவும், மின்சாரம் தொடர்பான பிரச்சினைக்கும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை அருகே சட்டவிரோதமாக எறும்பு தண்ணியை 40 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்ற நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரிடம் தாம்பரம் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்களிடம் 2 எறும்பு தண்டுகள் மீட்கப்பட்டது. கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக எறும்பு தண்ணியை கொண்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்ததாகவும், சீனாவில் புத்தர் சிலை செய்வதற்கு இதன் செதில்கள் பயன்படுத்தப்படுவதால் அதிக விலை கொடுத்து வாங்குவதாகவும் குற்றவாளிகள் தெரிவித்தனர். பின்னர் குற்றவாளிகள் 4வரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி அருகே கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை திட்டமிட்டு மனைவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பகுதியில் வேல்துரை என்பவர் போக்குவரத்து பணிமனையில் கண்டக்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பேச்சியம்மாள் மற்றும் 2 குழந்தைகளுடன் மெக்கானிக் சுதாகரின் வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகிறார். சுதாகரின் மனைவி இருந்த நிலையில் அவரது குழந்தைகளையும் வேல்துரையின் மனைவி கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் சுதாகருக்கும் பேச்சியம்மாளுக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இந்த உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை கொலை செய்ய மனைவியும் வேல்துரையும் திட்டமிட்டு பூலாங்குளத்தை சேர்ந்த ஆறுமுகம் உதவி கேட்டுள்ளார். அதன்படி நெல்லை தென்காசி 4 வழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வேல்துரை மீது காரை ஏற்றி ஆறுமுகம் கொலை செய்துள்ளார்.
விபத்து குறித்து ஆறுமுகத்திடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் திட்டமிட்டு கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து வேல்துரை மற்றும் பேச்சியம்மாள் கொலைக்கு உடந்தையாக இருந்த ஆறுமுகம் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக செயல்படுத்திய இந்திய ராணுவத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜகவினர் வெற்றி ஊர்வலம் நடத்தினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜகவினர் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ராணுவத்திற்கு ஆதரவாக முழக்கமிட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கோவில் நிலங்களை மீட்கும் பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு மீட்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியில் கோவில் நிலங்களை மீட்கும் பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். இதுவரை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை மீட்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் தாமு அன்பரசன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர், மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலைவாசல் அருகே குடும்ப தகராறில் விஷம் குடித்த தம்பதிகள் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே லத்துவாடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் முருகன், தமிழ்செல்வி தம்பதி. இவர்களுக்கு இடையே கடந்த 12ஆம் தேதி குடும்ப தகராறு ஏற்பட்டு இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் மனம் உடைந்த இருவரும் விஷம் அருந்தி வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்தனர். இதையடுத்து இவர்களது மகன் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து வீரகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகைச்சுவைக்கு என தனி உருவம் கிடையாது என்று நடிகர் சூரி கூறியுள்ளார். சமீபத்தில் நடிகர் சூரி நடிப்பில் மாமன் திரைப்படம் வெளியானது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து திரைப்படத்தை நடிகர் சூரி கண்டு ரசித்தார். பின்னர் படம் குறித்த கருத்துக்களை ரசிகர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது நகைச்சுவை என்பது எல்லோரிடமும் உள்ளது என்றும், கதாநாயகனாக நடித்தாலும் நகைச்சுவை கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுவதாக தெரிவித்தார். நகைச்சுவைக்கோ தனி உருவம் கிடையாது என்றும் நடிகர் சூரி கூறியுள்ளார். தலைவாசல் அருகே இருவேறு இடங்களில் செல்போன் பார்த்து கொண்டிருந்ததை பெற்றோர்கள் கண்டித்ததால் 2 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நாவலூர் கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணன். இவரது மகன் தனுஷ்ராஜ் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் செல்போனில் கேம் விளையாடி கொண்டிருப்பதை பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த தனுஷ்ராஜ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் புளியங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகன் ரிஷிகேஷ் வீட்டில் செல்போன் பார்த்து கொண்டிருப்பதை பெற்றோர்கள் கண்டித்ததால் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த வீரகனூர் போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவாகியுள்ளது. தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் மத்திய பிரதேச மாநிலம் பெதுல் மாவட்டத்தில் அதிகாலை 2:59 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2.8 அலகுகளாக பதிவானது. இந்த நில அதிர்வால் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் மற்றும் பொருள் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். காசாவில் உணவு பற்றாக்குறை காரணமாக 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இதனால் காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலரது வீடுகள் சேதமாகியுள்ளது. கடந்த 11 வாரங்களாக காசாவுக்குள் மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் உதவி பொருட்களையும் இஸ்ரேல் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உணவின்றி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இதன் காரணமாக காசாவில் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யா தொடர்ந்து போரில் ஈடுபட்டால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா புதிதாக தடைகளை விதிக்க சாத்தியம் உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட போரானது கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளியுறவு உறவுகளுக்கான செனட் கமிட்டி முன்பு பேசினார். அப்போது அவர் போர் நிறுத்த ஒப்பந்த விவகாரத்தில் காலதாமதம் எதுவும் ஏற்பட்டால் அதுவே ரஷ்யாவின் உண்மையான நோக்கம் என எடுத்துக்கொள்வோம் என தெரிவித்தார். ரஷ்யா தொடர்ந்து போரில் ஈடுபட்டால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா புதிதாக தடைகளை விதிக்க சாத்தியம் உள்ளதாக கூறினார். எனினும் மேலும் தடைகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரும்பவில்லை என ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கோல்டன் டோம் எனப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு அமைக்கப்பட உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். சீனா மற்றும் ரஷ்யாவில் இருந்து ஏற்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் அமைக்கப்படும் என டிரம்ப் உறுதியளித்துள்ளார். இந்திய மதிப்பில் 14.7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எதிரி செயற்கைக்கோள்களை இடைமறிக்கும் திறன் கொண்டதாகவும் சிறிது நேரத்தில் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாகவும் இருக்கும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது ஒரு கேம் சேஞ்சராக செயல்படும் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு ஜெனரல் மைக்கேல் குட்லின் தலைமை தாங்குவார் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை டெல்லி அணிகள் இன்று மோதுகிறது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. இதுவரை குஜராத் டைட்டன்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய 3 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்த நிலையில் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் 63வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸை சந்திக்கிறது. இந்த ஆட்டமானது இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோதுகிறது. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் கிரிக்கெட் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆட உள்ளது. இந்த தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த தொடரில் முதலில் T20 போட்டிகளும் அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளும் நடைபெற உள்ளன. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் T20 போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்திய நேரப்படி இரவு 11 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா, வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். பின்னர் இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும். இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 220 ரூபாய் அதிகரித்து 8,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,760 ரூபாய் அதிகரித்து 71,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 77,936 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 659 புள்ளிகள் அதிகரித்து 81,845 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 211 புள்ளிகள் அதிகரித்து 24,895 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 103 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்கள் நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. ஆபரேஷன் சிந்தூர் விளக்கம் அளிக்க உலக நாடுகளுக்கு புறப்பட்டது முதல் எம்பிக்கள் குழு. அனகாபுத்தூரில் வீடுகளை கையகப்படுத்தும் முடிவை கைவிட வேண்டும், நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல், பலி எண்ணிக்கை 53,573 உயர்வு, 1,21,000 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. IPL கிரிக்கெட் தொடர், மும்பை டெல்லி அணிகள் இன்று மோதல். அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.